அடிக்க ஆசை சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக போகுதுன்னு பார்க்கலாம். முத்து வந்து மீனா கிட்ட சொல்றாங்க, மீனா அந்த டிராஃபிக் போலீஸ்கார என்ன முறைச்சிட்டே போனா மீனான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னங்க தப்பு பண்ணது அவ, அதுக்கான தண்டனை அவனுக்கு கிடைச்சிருக்கா, அவ்வளோதானே. அதுக்கு எதுக்காக நீங்க ஃபீல் பண்ணிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, விடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட முத்து வந்து இனி நம்ம உஷாரா இருக்கணும், அவன் நம்ம மேல என்ன பழிய தூக்கி போடலாம், என்ன பண்ணலாம், இதை பத்தி அவன் யோசிச்சுட்டு இருப்பான்னு நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னங்க நான் வந்து தைரியமா இருக்கேன், நீங்கள் வந்து என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது, அதில் நான் மும்முரமாக இருக்கேன், எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்கிறாங்க. புரியுது மீனா, இருந்தாலும்ன்றாங்க. என்னங்க இருந்தாலும் எனக்கு வந்து நம்பிக்கை இருக்கு, நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்லன்னு நல்லா சொல்லிட்டு பேசுகிறாங்க. இதை கேட்டதுமே முத்து சந்தோஷப்படுறாங்க. உடனே ரோகிணி, என்னது டிராஃபிக் போலீஸா, என்ன இது, இவங்களும் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு தான் இருக்காங்க போலியே. இங்கே பாருங்க, இவங்க வந்து இந்த வீட்டை விட்டு போகிற மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்கணும், அதை வச்சு இவங்களை வீட்டை விட்டு துரத்தி ஆகணும்னு சொல்லிட்டுலாம் வந்து பிளான் போட்டுட்டு இருக்காங்க. ரோகிணி வந்து மனோஜ் கிட்ட வந்து, இங்க பாரு மனோஜ், இவங்க இப்படி நடந்துக்கிறதுனால எனக்கு எவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்க தெரியுமா நல்லா சொல்லி ரோகிணி வந்து மனோஜ் வந்து பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வீட்டை விட்டு போகணும், அப்பதான் நம்மளால நிம்மதியாக சந்தோஷமா இருக்க முடியும், அதுக்கு என்ன பிளானோ அதை முதல்ல பண்ண மனோஜ் நல்லா சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ மனோஜும் ரோகிணி சேர்ந்து என்ன பிளான் பண்ண போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.